நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க. என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்களேன்னு நிஜமா சொல்றேன், அடங்காதீங்க. எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க, எதுக்கு அடங்கக்கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க. சில விஷயங்களுக்கு அடங்கக்கூடாதுன்னா அடங்கக்கூடாது. ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், உங்களுக்கான செய்தி. ஒரு குட்டி பையன் இருந்தான், என் கூடவே சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன், சரியான ஹீரோவா இருக்கான். அவன் பயங்கரமா கேள்வி கேட்கிறான், பதிலே சொல்ல முடியல யாராலையும், அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டா as a டீச்சர், கேள்வி கேட்பதுதான் புத்தி, பதில் சொல்வது அல்ல. பதில் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்கறாங்க முட்டாள்கள். கேள்வி கேட்கின்றவர்களை கேள்வி கேட்டன, என்ன உட்காரு, ஸ்டாஃப் ரூமுக்கு வா, உட்காரு. எப்படிங்க உருப்படும்? தெரியலன்னா தெரியலப்பா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்ல சொல்றது இல்லைங்க. கேள்விகள் கேட்பது, அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பது. அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். why not கேட்டுக்கிட்டே இரு. என் பையன் இது 7 தெரியும் தானப்பா, ஆப்பிள் 7 அதான் 2 கேள்வி வச்சிருக்கிறானுங்க. ஜாக்கிரதையா இருங்க பெரியவங்க, 2 கேள்வியில நம்மளை சவட்டி களைஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க. why not, so what. இதை கொண்டு போனேங்க வீட்டில், குவைத்துக்கு போயிருந்தேன், அங்கே வாங்கினேன், போய் வைக்கிறேன். 16 வயசு என் பையன். மீ 7, ஆமாம், ஃபார் மீ 78,000 ரூபாடா. so what, உனக்கான why not. வெக்கமான சூடு சொரணை இருந்தா கேட்பானா? சொந்தமா உழைச்சி வாங்கடா, இது நம்ம சொந்தமா உழைச்சி வாங்கினது. இப்போ நான் உனக்கு கொடுத்தா அது பிச்சை, வேணுமான்னு கேட்டேன். வேணாம் வச்சுக்க நீ. அடங்கக்கூடாது, சில நேரங்கள் அடங்கக்கூடாது. ஆனா எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்கணும். ஒரு குட்டி பையன் வெளியில விளையாடிட்டே இருந்தா, அவங்க அப்பா லேட்டா வந்தாரு, வந்தவர் உள்ள நுழைஞ்சாரு. 3:45 மணி. எங்கப்பா பையனா? வெளியில விளையாடிட்டு இருக்கானா, குளிச்சுட்டு வந்தாரு. சாப்பிட்டானா பையன் கேட்டாரு, சாப்பிடல. கூப்பிட அவனாரு, அவன் வரல, விளையாடிட்டு இருக்கான். இதான் சிச்சுவேஷன். புரிஞ்சிருச்சா? வேகமா சொல்லிட்டேனா? புரிஞ்சது? வெரி குட். உள்ள புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுவேன், அதனாலேயே புரிஞ்சிருச்சுருவானுங்க. நமக்கு தெரியாதா இது? பையன் என்ன பண்ணா, வெளியில போய் விளையாடிட்டு இருக்கிறான். அப்பா கூப்பிட்டாரு, இருப்பா விளையாடுறேன்னா. ஏய் வாடான்னு. இருப்பா விளையாடிட்டு இருக்கிறேன். டேய் வாடா, இருப்பான்னு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வரியா? நான் வரட்டுமா? வந்துட்டப்பா. நான் வந்துட்டான் உள்ள. அப்பா கேட்டார், என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. யாரோடடா? ஒரு எறும்பை நானும் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. எறும்பு நீயுமா? ஜெயிச்சிட்டியாடான்னு. ஜெயிச்சிட்டேன்ப்பா. எவ்வளோ நேரமாடா விளையாடுற? 3 மணி நேரமா விளையாடுறேன்ப்பா. ஈ அப்பா, என்னடா ரூலு, என்னடா விளையாட்டு? நான் ஒரு வட்டம் போடுவேனா, அந்த வட்டத்தில் அந்த அந்த எறும்பு இருக்கணுமா? ஓ ஜெயிச்சிட்டியாடா? ஜெயிச்சிட்டேன்ப்பா. எங்க காட்டு. நேராக தோட்டத்துக்கு போனால், தோட்டத்தில் வட்ட வட்டமா போட்டிருக்கு. ஒரு தொடப்ப குச்சி வச்சுக்கிட்டு போட்டிருக்கான். ஓரத்தில் ஒரு அரைவட்டம் போட்டிருக்கு, அதில் ஒரு எறும்பு செத்து இருக்கு. என்னடா இதுன்னா, இதுதான்ப்பா ரூலு, நான் போடுற வட்டம் உள்ளே இருக்குது. எப்படிடா ஆரம்பிச்ச? எறும்பு வந்துச்சுப்பா, ரவுண்டு போட்டேன்ப்பா, அது வெளியில் போச்சுப்பா. சரி, மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா மறுபடியும் வட்டம் போட்டேன்னா மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா? மறுபடியும் நான் விளையாடிட்டு தான் பாருந்தேன், ரவுண்ட் போட்டோம். அடங்கவே இல்லைப்பா அது. நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிடக்கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா. அப்பா கேட்டாரு, யாரா ஜெயிச்சதுன்னு. பையன் சொன்னா, நான் தான் ஜெயிச்சேன். எப்படிறான? நான் போட்ட வட்டத்தில் அது இருக்குல்ல, ஒரே அடி இருக்குதுல்ல. அப்பா சொன்னதுதான் செய்தி குழந்தைகளே. ஜெயிச்சது நீ இல்லடா, ஜெயிச்சது எறும்புடா. எப்படிப்பா? செத்தால சாவேனே தவிர நீ போடுற வட்டத்துல தங்க மாட்டேன்னு சொல்லிச்சு பாரு, அது ஜெயிச்சதுடாச்சு.
குழந்தைகளே, உங்களுக்கு வட்டம் போடுவார்கள், நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது. உங்களுக்கான எல்லையை, உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு நாம் தான் நீதிபதி, நமக்கு நாம் தான் எல்லாம் என்கின்ற நிலை வந்து நீங்கள் உயர, உங்களுடைய உயரத்தில் நின்று என்னுடைய உயரத்தையும் கலந்து அந்த வெற்றி களிப்பில் நாம் அடுத்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற உயரமான எண்ணங்களுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.